ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 6 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. எம்டி தேங்காய் எண்ணெய் பாட்டில் தாங்க எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் கத்தி ஹீட் பண்ணி 2 துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் நான் கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிட்டேங்க. அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸ் ஆட்டி இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடுத்தது கிஃப்ட் ராப்பர் எடுத்துருக்கேன். அந்த கிஃப்ட் ராப்பரை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் துண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிஃப்ட் ராப்பரை. இப்போ நம்ம ஒவ்வொரு கிஃப்ட் ராப்பரையும் எடுத்து ஒவ்வொரு பீஸையும் ஒட்டி விட்டுலாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் மேலே அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த கிஃப்ட் ராப்பரை இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம 4 பீஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கிஃப்ட் ராப்பரை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிஃப்ட் ராப்பர் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே அட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் ராப்பர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே அட்டையில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிஃப்ட் ராப்பரை அந்த அட்டையை சுற்றி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் துண்டுகளை இதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. 4 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. 4 பீஸையுமே இந்த அட்டையில் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு நீட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. இதில் நான் வந்து மெடிசன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிரப் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடைகளெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, சாக்லேட்ஸ் டப்பாஸ். ஸோ அந்த டப்பா தான் எடுத்திருக்கேன். அந்த டப்பா வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சிசரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போடுற மாதிரி 4 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதனுடைய மேல் பகுதியிலையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 4 ஹோல்ஸில் நான் வந்து ஒரு கனமான கயிறு எடுத்து கட்டி விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கனமான கயிறு எடுத்து 2 கட் பண்ணிக்கிட்டேன். அந்த கயிறை ஒரு கயிறு ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸ்லையும் அது பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ்லையும் போட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 2 ஹோல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கயிறை உள்ளே விட்டு வெளியே எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜன்னலில் எங்கேயாச்சும் அழகாக கட்டி விட்டுட்டு நீங்கள் இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆர்கனைசரை அழகாக செடி வளர்க்குறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. செடி வளர்க்கணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 2-3 ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். டோட்டலாக மொத்த பாட்டிலையுமே கட் பண்ண பிறகு எல்லா பாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது ஹைட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்க பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸுடைய அட்டையை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அழகாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். கமலி மாதேஷ், சுஜாதா உதயகுமார், வெற்றி, சாந்தி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எடுத்து வச்சிருந்த எல்லா பாட்டிலுமே அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி லஞ்ச் டவல், ஷாக்ஸ், குழந்தைங்களுடைய இன்னர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா மடிச்சு வைக்கும்போது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும், தேடிக்கிட்டே இருப்போம் எங்கே இருக்குன்னு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்லாம் அழகாக இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடக்கூடிய ஓல்டு டாய்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பழைய பால் ஒன்று எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ரிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரிங்கில் நம்ம இந்த பாலை வந்து எப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாலில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு ஃபிங்கர் போகிற அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்கணும். ஒரு ஹோல்ஸை சுற்றி நான் வந்து 4 ஹோல்ஸ் போட போகிறேன். அந்த 4 ஹோல்ஸை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம போகிற ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இல்லாமல் கொஞ்சம் அந்த சைட் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்புக்கு நேராக அடுத்த ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹோல்ஸ் போடாத சைடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடை இந்த மாதிரி அந்த ரிங்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் நம்ம ஒவ்வொரு பென் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நம்மளுடைய ஸ்டடி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பெண்ணை அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி இந்த ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய குழந்தைங்களுடைய டாய்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க.
டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டோம் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை கட் பண்ண பிறகும் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. பாருங்கள், நான் வந்து எனக்கு பிடிச்ச டிசைனில் டிசைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த யூ ஷேப்புக்கு சென்டரில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம 3 விதமாக பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி பென் ஸ்டாண்டுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பூன்லாம் போட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஸ்டாண்ட். உங்களுக்கு ஸ்பூன்லாம் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்பூனெல்லாம் எடுத்துகிட்டு வேறு விதமாக பயன்படுத்த போகிறோம். ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் இதை பாத்ரூமில் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டூத் ப்ரஷ்லாம் போட்டு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டூத் ப்ரஷ்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஷாம்பு பாட்டிலை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சூப்பராக 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. நம்ம டேப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தாங்க எடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளாஸ்டிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சை அந்த பிளாஸ்டிக் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்பாஞ்சை அந்த பிளாஸ்டிக்கில் ஒட்டி விட்டுருலாங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் கூட சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ராப்பர் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் ராப்பரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்பாஞ்சுடைய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதை கவர் பண்ணுற மாதிரி இந்த கிஃப்ட் ராப்பரை ஒட்டி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அட்டையை சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்பாஞ்சுக்கு அடிப்பகுதியில் அந்த அட்டையை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஊசிகள் எல்லாத்தையுமே இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குண்டு ஊசி, துணி தைக்கிற ஊசி, இது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே நம்ம பின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டு டேபிளில் வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பின் வந்து மிஸ் ஆகவே ஆகாதுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பிளாஸ்டிக்கில் சைடில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருந்துச்சுங்க. அந்த ஹோல்ஸில் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் ஒரு ஊசி வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊசி வந்து பின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.